முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், இன்றைய வீத லீடர் அமைப்பின் உடைய தலைவருமான அண்ணாமலை அவங்களுடைய மனைவி அகிலா சுவாமிநாதன் அவங்களுடைய பூர்வீக கிராமத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இவங்களுடைய பூர்வீக கிராமத்தில் இவங்களுடைய பூர்வீக வீட்டை இடிச்சிட்டு தற்சமயம் புதிதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், அகிலா சுவாமிநாதன் அவங்களுடைய குடும்பம், அகிலா சுவாமிநாதன் பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்காவில் இருக்கக்கூடிய மானுப்பட்டி அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் தாங்க இருக்கோம். இந்த மானுப்பட்டி அப்படின்ற இந்த கிராமத்தில் தான் அண்ணாமலை மனைவி அகிலா சுவாமிநாதன் பிறந்தது. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை டேம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த டேமுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது 1600 கிலோமீட்டர் நீண்டு குஜராத் வரைக்கும் போகக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த ஊர்ல இருந்தாங்க ஆரம்பிக்குது. நல்ல பசுமையாக காட்சியளிக்கக்கூடிய இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தே தாங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக தென்னை, கால்நடை வளர்ப்புன்னு இந்த கிராம மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்போட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த கிராமத்தில் அகிலா சுவாமிநாதன் அவங்க பிறந்த அவங்களுடைய பூர்வீக வீட்டை இடிச்சிட்டு தற்சமயம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அகிலா அவங்களுடைய தந்தை சுவாமிநாதன் ஒரு வீடு கட்டிக்கிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு கோயமுத்தூர்ல ராமநாதபுரம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சொந்தமாக இருக்குங்க. அந்த வீட்டில் தான் தற்சமயம் அகிலா அவங்களுடைய பெற்றோர்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. அகிலா அவங்களுடைய தந்தை சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஒரு வங்கி மேலாளராக வேலை பார்த்தவர். அவருடைய கடைசி காலத்தில் தன்னுடைய பூர்வீக ஊரில் வந்து குடியேறணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ஊரில் புதிதாக ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு வர்றாங்க. நம்ம இப்போ போகக்கூடிய வழிகளை பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியுங்க. பொள்ளாச்சி, உடுமலை இந்த ஏரியா அப்படின்னாலே கிராமங்கள் இப்படி தாங்க இருக்கும். சிறிய அளவில் ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தான் அடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த ஏரியாவுக்கே உரித்தான ஒரு பாரம்பரியமான முறையில் கட்டப்பட்ட வீடுகள் தாங்க. நம்ம ஊர் உள்ளே போயிட்டுருக்கோங்க. இந்த ஊரோட கடைசியில் அகிலா சுவாமிநாதன் தந்தைக்கு பல ஏக்கரில் சொத்துக்கள், தென்னந்தோப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் அவங்க இப்போ அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நேராக போய் அந்த வீட்டை பார்க்கலாம் வாங்க. இந்த ஊரோடைய கடைசிக்கு நம்ம வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாய இடங்கள் தான். இதில் அகிலா சுவாமிநாதன் அவங்களுடைய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட் தெரியுது பார்த்தீங்கல்ல. இந்த காம்பவுண்ட் உள்ள நம்ம போனோம்னா அகிலா சுவாமிநாதன் அவங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தாங்க. கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு மேலே மிகப்பெரிய தோப்பு இது. இந்த தோப்போடைய முகப்புலேயே, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீக வீடு இருந்திருக்குது. அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு தான் இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியுது. மிக பிரம்மாண்டமான பெரிய வீடுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு கிராமத்தில் சாதாரணமாக ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய அளவுக்கு நார்மலான ஒரு சிம்பிளான வீடாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அகிலா சுவாமிநாதன் இவங்க பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தந்தை சுவாமிநாதன் இதே கிராமத்தில் பிறந்து இங்கேயே படித்து வளர்ந்தவருங்க. இவருக்கு கோயமுத்தூரில் வங்கியில் வேலை கிடைக்கிற வரைக்கும் இதே கிராமத்தில் விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பாரம்பரியமான விவசாய குடும்பம் அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த கிராமத்தை சுற்றி பல ஏக்கரில் விவசாய நிலங்கள் இருக்குதுங்க. கோயமுத்தூரில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாலும் பூர்வீக கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை தொடர்ந்து வந்து பார்த்து இன்னைக்கும் விவசாயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அகிலா சுவாமிநாதன் அவங்க உடன் பிறந்த ஒரு சகோதரர் இருக்காருங்க. அவர் வந்து ரியல் எஸ்டேட், கல்குவாரின்னு அவர் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு தோப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தென்னந்தோப்போடைய என்ட்ரன்ஸில் தான் இப்போ இவங்க வீடு கட்டிக்கிட்டு வர்றாங்க. இது இல்லாமல் இந்த கிராமத்தை சுற்றி பல ஏக்கரில் விவசாய நிலங்கள் இருக்குது. அது அனைத்துமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாரம்பரியமான பூர்வீக இடங்கள். அனைத்துலேயுமே இப்பையும் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அண்ணாமலை மனைவி அகிலா சுவாமிநாதன் அவங்க பிறந்த அவங்களுடைய பூர்வீக ஊரான மானுப்பட்டி அப்படின்ற ஊரில் அவங்க பிறந்த பூர்வீக வீட்டை தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஓடு போட்டு சுண்ணாம்பு அடித்த இந்த கொங்கு நாட்டுக்கே உரிய பாரம்பரிய வீடு தான் இருந்திருக்கு. இப்போ அந்த வீட்டை இடிச்சிட்டு இங்கே புதுமையாக ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு வராங்க.